Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திருச்சி மாவட்டத்தின் தொட்டியம் மற்றும் சுற்றுவட்டாரங்களான காட்டுப்புத்தூர், சீனிவாசநல்லூர், உன்னியூர் உள்ளிட்ட பகுதிகளில் காவிரி நீர்ப்பாசனத்தை ஆதாரமாக கொண்டு நூற்றுக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் வெற்றிலை சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இப்பகுதியில் விளையும் கற்பூர வெற்றிலை அதன் தனித்துவமான சுவை மற்றும் தரத்திற்காக தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களிலும் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. தற்போது கற்பூர வெற்றிலை விளைச்சல் அமோகமாக இருந்த போதிலும் சந்தையில் போதிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் பெரும் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். கடந்த சில வாரங்களாக வெற்றிலை விற்பனை சரிந்துள்ளதால் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளதாக வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். அடிக்கடி வருஷம் நஷ்டம் தான் வந்துட்டு இருக்கு. இதில் ஒன்றும் வெற்றிலையில் லாபம் சம்பாதிக்க முடியல. எங்களுக்கு கவர்மெண்ட் பார்த்து ஏதோ ஒரு உதாரணம் பண்ணி கொடுத்தா பரவாயில்ல. இன்னைக்கு 3 ரூபா 2000 ரூபா இவங்களுக்கு தான் வித்துட்டு இருக்கு. விற்கணும் 10 ரூபாய்க்கு கூட விற்கணும். நல்ல வெத்தலை விற்கிது, இளங்கால வெத்தலை விற்கல. 5 ரூபா 4 ரூபா இப்படி நிரந்தரமாக வித்துக்கிட்டு இருந்தால் கூட பரவாயில்ல. முதலெல்லாம் கணக்கே பார்க்க முடியாதுங்க. ஏகப்பட்ட காசு செலவாயிடும். உழைப்பு சொந்த உழைப்பு இருக்கிறதுனால தான் சமாளிக்க முடியாது. இதுக்கு மட்டும் இப்போ 2 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்கிறோம். வெற்றிலை சாகுபடிக்கான இடுபொருட்கள், உரம் மற்றும் வேலையாட்கள் கூலி என செலவுகள் பல மடங்கு உயர்ந்துவிட்டன. அதிகாலை முதல் கடும் உழைப்பை கொட்டி விளைவித்த வெற்றிலையை சந்தைக்கு கொண்டு சென்றால் கட்டுப்படியாகாத விலையே கிடைக்கிறது என்றும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். ஒரு கட்டு வெற்றிலைக்கு கிடைக்கும் விலை அதை பறிப்பதற்கான கூலிக்கும் கூட போதுமானதாக இல்லை என நிலவரத்தை அவர்கள் கூறுகின்றனர். நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கனி 2 கனி வரலையும் வெள்ளாமல் பண்ணிகிட்டு இருக்கேன். நாங்கள் கூலி வேலை கொடுத்து எங்களுக்கு அதுக்கு ரொம்ப கஷ்டத்தில் நாங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோம். பொருள் நல்லா வந்தாலும் எங்களுக்கு அதுக்கு உண்டான வருமானம் கிடைக்கல. எங்களுக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்குது. அதுக்கு கவர்மெண்ட் பார்த்து எங்களுக்கு ஒரு ஏதோ இந்த வாழை வம்புலாம் விவசாயம்லாம் கூட இதாச்சுன்னா தண்ணி அரிச்சு வாழை ஒடிஞ்சதுன்னா நஷ்டீடு கொடுக்குறாங்க. எங்களுக்கு எந்த ஒரு நஷ்டீடும் கிடையாது. இந்த கொடிக்காலனாவே அதுக்கு உண்டான எங்களுக்கு ஒரு நஷ்டீடு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் பார்த்து எங்களுக்கு ஒரு வழியை காட்டுங்க. நாங்களாம் கண்ணில் தண்ணி வராத கொடுமையாக வாழ்ந்துட்டு இருக்கோம். கூலி கொடுத்து எங்களால் சமாளிக்க முடியல. தமிழ்நாடு கவர்மெண்ட்டு எங்களுக்கு கருணை காட்டுங்க. வெற்றிலை விலை வீழ்ச்சியால் தங்களது வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கும் விவசாயிகள் தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு வெற்றிலைக்கு உரிய குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்றும் இப்பகுதியில் வெற்றிலை பதப்படுத்தும் வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். எப்பயாவது ஒரு முறை தான் 22 நாளைக்கு ஒரு முறை நாங்கள் பறிக்கிறோம். பறிக்கும் போது எங்களுக்கு லாபம் கிடையாது, விற்பனை கிடையாது. எப்பயாவது 6 மாதம் ஒரு தடவை விற்கும். அது ஒரு 10-20 நாளைக்கு தான் விற்கும். அந்த முகூர்த்த தேதியில் மட்டும்தான் விற்கும். மற்ற நாளில் விற்காது. எங்களுக்கு விவசாயங்கள் ரொம்ப பாதிக்கப்படுகிறது. நீங்கள் தமிழக அரசு இதுக்கு ஒரு கவனத்தை கொண்டு வருமாறு கேட்டுக்கிறோம். தொடர் நஷ்டத்தை சந்தித்து வரும் தொட்டியம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த வெற்றிலை விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்குமா என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது.